சாப்பிட ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்னேக்கியோ இன்னும் 2 பில்ஸ் இருக்குதுன்னு அதோட வாய்க்கு பின்னாடியே மறைச்சி வச்சுக்கிது. திரும்ப தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலான்னு. அப்போ அந்த உல்ஃப் பேக்ஸ் அந்த நம்ம ஸ்னேக்கியை வந்து பார்க்கவோ, நம்ம ஸ்னேக்கியோ இந்த உல்ஃப்ஸ்லாம் மொத்தமாக சாப்பிட ஆரம்பிச்சிது. அது பசியில் அந்த உல்ஃப்ஸ்லாம் வந்து கூட்டமாக வந்து ஸ்னேக்கியை பதிலுக்கு அட்டாக் பண்ணி நீ சாகடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துச்சுங்க. ஆனால் நம்ம ஸ்னேக்கி வந்த உல்ஃபையும் சேர்த்து வேட்டையாடி சாகடிச்சிச்சு. அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிது தெரிச்சு. இந்த பியர் அடிபட்டுச்சுன்னு அந்த பியரை சாகடிக்கலான்னு பார்த்தா அந்த பியர் அடிபட்டாலும் ஒரு உல்ஃபையே ஒரு கையிலையே மொத்தமாக அடித்து சாகடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதை ஓரமாக நம்ம ஸ்னேக்கியே பார்க்குது. அது அடிபட்டாலும் இன்னும் வந்து சண்டை போட்டு தான் பயங்கரமாக. ஆனால் எனக்கு பசிக்குதே, அதை சாப்பிட்டா தான் பசி ஆரம்பம் போல். அது இன்னும் அடிபட்டு தான் இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை சாகடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்னேக்கியோ ஒரு ஜம்பில் மொத்தமாக முடிச்சிடலான்னு ஜம்ப் பண்ணி அடிக்க பார்த்துது. ஆனால் அந்த உல்ஃப் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்துக்குது. இருந்தாலும் ஸ்னேக்கி அது கண்ணில் ஒரு கோடு போட்டு, ஆனால் அந்த பதிலுக்கு உல்ஃபும் அது நசுக்கிடுச்சு அந்த ஸ்னேக்கியை. அதுவும் வந்து என் போன்ஸ்லாம் வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்னேக்கியோ இருக்கிற அந்த பில்லை போட்டுட்டா எனக்கு மைனர் இன்ஜுரிலாம் போயிடும், அப்புறம் ஒரு அட்டாக்லாம் முடிச்சிடலாம் அந்த கதையை அப்படின்னு திரும்பவும் ஜம்ப் பண்ணி அது கழுத்துலேயே கடிக்க ஆரம்பிச்சிது ஸ்னேக்கி. கடித்ததில் வலி தாங்காமல் அந்த கரடியோ அந்த ஸ்னேக்கியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிது. நம்ம ஸ்னேக்கியோ இப்போ நான் சாகக்கூடாது அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸில் அது கடிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த பியரோ ஒரே தூக்கி வீசிடுச்சு ஸ்னேக்கியை. ஸ்னேக்கியும் யோசிக்குது, நான் தொண்டையில் கடித்ததுனால அது நேற்றுக்கு சாக போகுது, ஆனால் நான் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அது தலையிலேயே இதை போட்டால் தான் உண்டு அப்படின்னு ஒரு போடு போட்டுச்சு. அதில் அந்த தலையே மொத்தமாக நசுங்கிடுச்சு ஸ்னேக்கி போட்டுறதில். அப்புறம் அந்த டீமன் பியரை அன் பண்ணதுனால அந்த பிளட் ஸ்மெல்லுக்கு எல்லா உல்ஸும் வந்துடுச்சு. அது சுற்று போட ஆரம்பிச்சிது. ஸ்னேக்கியோ நம்ம இன்னொரு பில்லை போட்டால் தான் உண்டு, நம்ம தான் இந்த உல்ஸை சாகடிக்க முடியும்னு அந்த உல்ஸெல்லாம் சாகடிக்கிறதுக்காக அந்த பில்லை போட்டு மொத்தமாக சூனியை முடிச்சிருச்சு. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கரடியை பார்த்து இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகணுன்னு அதை கட்டி இழுத்துட்டு போகும்போது அங்கே செத்த மனுஷங்களை பார்த்துச்சு. அப்போ அது போய்கிட்டே இருக்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மீன்லாம் வச்ச அந்த சின்ன பையனோட அப்பா அங்கே செத்து கிடக்காரு அந்த கூட்டத்தில். அவனும் ஸ்னேக்கியும் யோசிக்கிறான், இவரும் வந்து செத்துட்டார் போல் பனியில் ஜில்னஸில் அவர் வந்து செத்துட்டார் அடிபட்டதில் அப்படின்னு பார்க்குது. ஆனால் எனக்கு குழப்பமாகுது, நான் ஏன் இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு. ஆனால் நான் இப்போ அதெல்லாம் கண்டுக்கூடாது, நான் உயிர் வாழணுன்னா நான் வந்து மற்றவங்கள கொலை தான் செய்யணும் அப்படின்னு ஸ்னேக்கியோ போகுது ஒரு கேவுக்கு. ஸ்னேக்கி அந்த கரடியோட கேவை அதோட புது வீடாக வச்சுக்குது. அந்த கரடியை வந்து சாப்பிட முடியாமல் ஸ்னேக்கி சாப்பிட ஆரம்பிக்கவோ அந்த டிவைன் டீமன் கால்ட் வந்து அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மொத்தமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிது. இது மூலயமா ஸ்னேக்கி பிரேக் த்ரூ ஆகி புது ஸ்கில்ஸ்லாம் முளைக்க ஆரம்பிச்சிது. ஸ்னேக்கியோ கடைசியாக பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா நான் போக போக இந்த மவுண்டெயினுக்கு கிங் ஆவேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிது. அப்படின்னு சன்முகான் கெட்டப்பில் அது இமேஜின் பண்ணிக்குது. இதோட என் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா 3 மாதம் கழித்து காட்டுறாங்க. ஸ்ப்ரிங் வந்துக்குது அந்த இடத்துல. இப்போ வந்து ஸ்னேக்கியும் வந்து வளர்ந்துக்குது, 6 அடியிலேருந்து 8 அடியாக வளர்ந்துக்குது. அதோட கோல்டன் ஸ்கேலும் நல்லா லெவல் 2க்கு வந்துக்குது. இந்த கொஞ்சம் மாதத்தில் அதோட டிவைன் கான்ஷியஸும் நல்லா பெருசாக வந்துக்குது. அதனால் அதோட ரொம்ப தூரம் உள்ளதான் பார்க்க முடியும். அது அந்த குகையில் இருந்துக்கிட்டே அந்த பண்டிகைகள்லாம் பார்த்து 2 பண்டிகளை. அப்புறம் என்ன வெளில போய் ஒரே அமுக்கு, இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒன்று வந்து பொண்ணாக இருக்குது, அது நேரத்தில் ப்ரெக்னென்ட் ஆகுதுன்னு அது பாட்டு விட்டு போயிடுது. பார்த்தோன்னா அந்த ஸ்னேக்கிக்கு அறிவு வந்ததுலேருந்து எக்கோ சிஸ்டமை அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்கே இருக்கிறதையும் ஃபீமேல்ஸையும் சாப்பிடாம மெயில்ஸ் அது மட்டும் தான் தின்னும். அது அப்போதுலேருந்து ஸ்னேக்கியும் இந்த மவுண்டெயினில் என்னெல்லாம் விளங்குது அப்படின்னு யோசிக்குது. அந்த மவுண்டெயின் அதை தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ அது ஸ்னேக்கியும் யோசிக்குது, இந்த மவுண்டெயினை விட்டு போய் நான் வந்து ஸ்ப்ரிங் வந்துடுச்சு, அதனால் ஹோம் டவுனுக்கு போகணும் அப்படின்னு. இப்போ ஸ்னேக்கி பிறந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே ஃபுல்லாக பாம்பாக இருக்குது. அந்த இடம் பேர் தான் மேர்டன் ஸ்னேக் வேலி. அந்த வேலியில் தான் வந்து
இந்த ஸ்னேக்ஸ்லாம் வந்து வாழும் மீட்டிங் டைமில். ஸ்னேக்கையும் யோசிக்குது, நான் எப்போல்லாம் வருதுனோ அப்போ இந்த குட்டி வெள்ளை பாம்பும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் இப்போ கல்டிவேட்டர், நான் இதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நான் இப்போ கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக வேலைக்கு வந்துக்கிறேன். அந்த ஸ்னேக் ஃப்ரூட் அது என்னோடய கல்டிவேஷனை ஈஸியாக வந்து பூஸ்ட் பண்ணும். நான் வந்து தெரியாமல் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுலேருந்து தான் கல்டிவேட்டராக மாறினேன். அப்போ 2 பேர் வர்றது சத்தம் கேட்டோடனே ஸ்னேக் யாருன்னு பார்க்குறாங்க. அவங்களும் பேசிகிட்டே வராங்க, இங்கே தான் ஸ்னேக் ஃப்ரூட்டுக்கு தானே. அந்த 2 பேருமே ஸ்னேக் ஃப்ரூட்டுக்காக தான் இந்த வேலைக்கு வந்துக்கிறாங்களாம். அப்போ வந்து அந்த பொண்ணை சொல்கிறா, நீ கவலைப்படாத, அங்கே நான் ஒன்றே தான் எடுத்துப்பேன், மிச்சம் 2 நீ எடுத்துக்கோ இந்த ஸ்னேக் ஃப்ரூட்டில். இது ரொம்ப வேல்யூவலான ட்ரெஸ்ஸாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக ஒரு டிமானிக் பீஸ்ட் இருக்குமே அப்படின்னு. கவலைப்படாத, மாஸ்டர் வந்து நம்மளுக்கு மேஜிக்கல் வெப்பன் தந்துடுறாரு. அந்நத்தில் இங்கே வந்து ஓல்டு பிளாக் ஸ்னேக் மட்டும் தான் இருக்குது. அதையும் நம்ம வந்து ஈஸியாக பிடிச்சி நம்ம அதை பில்லாக மாற்றிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறான். அது நம்ம ஸ்னேக்கையோ கேட்டது, நம்ம இங்கேருந்து ஓடிடலாமா அப்படின்னு யோசிக்குது. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பீஸ்டில் நான் தோடிச்சிக்கிறேன், இவங்களும் சாகடிச்சிடலாம் அப்படின்னு போகுது. திடீர்னு அவங்க 2 பேரும் என்னமோ பண்ணவோ அந்த ஸ்மெல்லில் வந்து ஸ்னேக்கிக்கு வந்து பிடிக்காம சண்டைலாம் ஓடு, நம்ம போய் எங்கேயாவது ஒளிஞ்சிப்போம், அவங்க மனுஷங்க ஏதாவது சண்டை போட்டு அவங்களே செத்துடுவாங்க, அப்போ நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகுது ஸ்னேக்கி தண்ணிக்குள்ளே. ஜூனியர் பத்திரம் கேட்குறான், அந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக் வர மாதிரி தெரியலையே, அது இங்கே கண்டிப்பாக வரும்னு அவ்வளோ சொல்கிறா. ஏன்னா அதுக்கு வந்து வயசாகிடுச்சு, அதோட ஏஜ் லிமிட்டுக்காக அது கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரூட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுது. ஸ்னேக்கியும் ஒளிஞ்சிக்கிட்டு கேட்குது, எது என் வாழ்க்கை முடிய போதா, இல்லை நீங்களும் உங்கள் குடும்பமும் சீக்கிரமாக சாக போதுதான்டா இதை எடுக்கிறீங்க அப்படின்னு யோசிக்குது. எனக்கு ஓல்டு பிளாக் ஸ்னேக்ன்றாங்க, ஆனால் எனக்கு வயசாகலையே எதுக்கு அது அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு பூமியிலேருந்து என்னமோ வருது. பார்த்தா அதுதான் ஓல்டு பிளாக் ஸ்னேக்கு. ஸ்னேக்கி வந்து பார்த்து, அதுதான் ஓல்டு பிளாக் ஸ்னேக்னா அப்படின்னா நான் தான் ஃபேக்கா, இங்கே இந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க என்ன அப்படின்னு யோசிக்குது ஸ்னேக்கியோ. அதான் நான் பார்த்தேன், இவன் பண்ண தப்புக்கெல்லாம் என்னையும் சேர்த்து பண்ணுறாங்க, இவனோட ரெப்புடேஷனே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சண்டை ஆரம்பிக்குது. அங்கே வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகவோ ஸ்னேக்கி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்னேக் கேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்கன்னு யோசிக்கும் போது அவளும் அவளோட மாஸ்டர் கொடுத்த வெப்பன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக்கையும் வந்து அடிக்க ஆரம்பிக்கவோ அந்த ஸ்கேல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவளால் கஷ்டமாக இருக்குதுன்றா. அப்போ கூட இருக்கிறவனும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லி இறங்க ஆரம்பிக்கிறாங்க சண்டைக்கு. 2 பேரும் சேர்ந்து அந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக்கை அடிக்க ஆரம்பிக்கவோ அதெல்லாம் வந்து ஸ்னேக்கி ஒளிஞ்சிருந்து பார்த்து, இது என்ன இருந்தாலும் இவனும் இன்னும் ட்ரைப்பை சேர்ந்தவன் தான், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்குது ஸ்னேக்கி. சரி யாருக்கும் தெரியாமல் இந்த கல்லை எடுத்து ஒரே போடு போட்டுரும் அப்படின்னு சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணுவோன்னு அடிக்க போகும்போது இந்த மரத்துக்கடியில் என்னமோ அசைகிற மாதிரி ஸ்னேகிக்கு தெரியுது. அங்கே பார்த்தா ஒரு ஆளோ வந்து அந்த ட்ரீயை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிக்கிறான் அங்கேருந்து. அதை பார்த்த ஸ்னேக்கியோ, டேய் என்ன தைரியம் இருந்தால் அந்த மரத்தோட வேரை வந்து தோண்டி எடுக்கலான்னு பார்க்குற, நீ அந்த மரத்தை அழிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு பாஞ்சி அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.